ஹாய் ஹலோ டாப்பர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். லாங் டைம் நோ சி. கரெக்டாக ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே கரெக்ட் பண்ணி கவர் பண்ண பார்க்குறேன் எல்லாமே போடுறதுக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நாள் எனக்காக வெயிட் பண்ணதுக்கு. கண்டிப்பாக நிறைய பேர் திட்டியிருப்பீங்க. இட்ஸ் ஓகே. சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜங்குக்கோட துவாரா எஃப்எஃப். ஹே ஹாய் ரித்தி ஷிக்கி அதான் பார்க்க போகிறோம். இல்லை ஜேகேயோட ராஜஸ்தானி எஃப்எஃப் பார்க்க போகிறோம். ஏன்டா அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க? ஓகே, லாஸ்ட் பார்ட் நான் எதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா, ஜங்குக்கு வந்து துவாராவை ஹர்ட் பண்ணியிருந்திருப்பான். நான் உன்னை கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு உன்னை கொண்டு போய் விட்டுருவேன் அப்படின்னு. துவாராவும் பயந்து ரூம்குள்ளே போயிருப்பா. கரெக்டாக வெளியில் வரும்போது அவனவே அடிச்சுப்பான். அப்போ துவாரா போய் நல்லா கட்டி பிடிச்சிக்கும். அப்படியே அவன் தூங்கிடுவான். இதோட நான் முடிச்சிருந்தேன். ஓகேடா, லெட்ஸ் கண்டினியூ ஆன் இட். ஸோ த நெக்ஸ்ட் டே மார்னிங் சைனீஸ் அப்படியே ஹாலில் பேய் பிடிச்ச மாதிரி உட்காந்துட்ருக்கான் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல். டே 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 அறிவு கெட்ட வெண்ண நாயே, நீயாடா இப்படி உட்காந்துட்ருக்க? ஒரு நிமிஷத்தில் பயந்துட்டேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. எதுக்கடா இப்படி உட்காந்துட்ருக்க காலங்காத்தாலேயே? மா எந்திரிச்சிட்டியா? குட் மார்னிங். நான் இன்னும் தூங்கவே இல்லைல்ல. குட் நைட். அட நாயே, குடிச்சிட்டு வந்திருக்கியா? ஐயோ இல்லைம்மா, இல்லை குடிக்கலாம் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன். தூங்கலையா? அதான். யார் உன்னை யார் தூங்க வேணான்னா? என்ன கேடு வந்துச்சுடா உனக்கு? நீ ஏமா 6 மணிக்கே எழுந்திரிச்சு இப்படி காட்டு கற்று கத்துற? சரி, என்னவோ எல்லவோ எனக்கு ஒன்றும் புரியல. எந்திரிச்சிட்ட போய் பாலாவது வாங்கிட்டு வாப்போ. எதுக்கு? ஊரில் எல்லோரும் என்ன பட்ட சைனீஸும் கூப்பிட்றதுக்கா? பால்லாம் நீ எடுத்துக்கப்போ. என்னடா கோவிலுக்கு கூப்பிட்டாலும் உன்னை எல்லோரும் பொட்டன்றாங்கன்ற, இப்படினாலும் இப்படி சொல்கிற. இதில் என்னடா எதுக்கு எங்கே இதை அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க? ஒரு நாள் உனக்கு சூடு வைக்கிறனா இல்லையான்னு பாரு. காலங்காத்தாலேயே அம்மா காய்ச்சி மூச்சுன்னு கத்துறதுல போய் எந்திரிச்சு நல்லாவா இருக்கு? அந்த ஜிலேபியை 2 நாளாக பிடிக்கவே முடியலையே. எங்கே போயிருப்பா? பால் வாங்குற இடத்துல ஒரு வேளை வந்தா. மா கித்னா தூத்? தோ. என் கிளிதான், என் ஜிலேபி தான். மா உனக்கு பால் வேணும்ல, கொடு, நான் போய் வாங்கிட்டு வரேன். இப்போ என்ன? நீ அழகாக இருக்கம்மா. உன்னை ஏதாவது கஷ்டப்படுத்தினா உள்ள கஷ்டமாக இருக்குல்ல, அதான். என் அம்மா கொண்டுனா நான் கொஞ்ச நேரம் விட்டு பிடிப்பேன், ஆனால் விட்டுற மாட்டேன். கொடு. சரிடா, 3 வாங்கிட்டு வா. சரியா? 3 லிட்டர். 3 லிட்ரு? சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே ஃபாஸ்ட்டாக ஓடுறான். அழகாக ஒரு பொண்ணு அப்படியே கண்ணாடி சோடா புட்டிலாம் போட்டுட்டு பால் எடுத்துகிட்டு இருக்கா. சைனீஸ் ஃபாஸ்ட்டாக போயிட்டு, ஒய் ஜிலேபி. இவனா? ஐயோ, இவன் கண்ணில் படக்கூடாதுன்னு இருந்து எப்படியோ பட்டுடுறானே. முன்னாடி 2 நாளாக ஆளவே காணோம். மிச்ச நேரம்லாம் என் முன்னாடி அப்படியே ஒரு மாதிரி அலட்டிட்டு சுற்றிட்டு இருப்ப. ஊருக்கு போயிட்டேன். எந்த ஊருக்கு? எங்கே பக்கத்தில் பஞ்சாப். எதுக்கு போனேன்? உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம்? நீ இல்லாமல் 2 நாளாக அந்த அவன் பேர் என்ன? அவனை கூட நீ சைட் அடிப்பியே. நான்லாம் யாரையும் சைட் அடிக்க மாட்டேன். நடிக்காதடி. அவனை நீ முழுங்குற மாதிரி பார்க்குறத நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏய் இல்லை, நான் ஸ்கூலுக்கு போகணும், லேட் ஆகிடுச்சு. 6 மணிக்கு உங்கள் அப்பா ஸ்கூல் திறந்து வச்சுருக்கான். ரைட்டு? ஆமாம், 6 மணிக்கு ஸ்கூல் போக மாட்டாங்க தான். ஆனால் நான் 5:30க்கே எழுந்திரிச்சு அரை மணி நேரம் படிப்பேன். 6:15க்கு அம்மா பால் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. கொடுத்தனா அவங்க ஸ்நாக்ஸும் டீ தருவாங்க. அதை சாப்பிட்டுட்டே ஹோம்ஒர்க் பண்ணுவேன். அப்புறம் 7 மணிக்கா குளிக்க போயிட்டு அப்புறம் அழகாக ஜடை பின்னி சீவி சிங்காரிச்சிட்டு என் முன்னாடி அப்படியே ஒரு வாக்கிங் போவேன், என்னை ஒரு மாதிரி பார்த்துட்டே. இல்லை, நான் உங்களை பார்க்க மாட்டேன். உங்கள் பின்னாடி ஒரு ஏதாவது ஒன்று பார்த்துருப்பேனே. அதான் உண்மையெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துருச்சே ஜிலேபி. சரி, ஊருக்கெல்லாம் இனி போகக்கூடாது என்னை கேட்காம, புரியுதா? ஏன்? நைட்லாம் நான் தூங்கவே இல்லடி ஜிலேபி. ஏன் நீங்கள் தூங்கலை? எனக்கே தெரிலடி. உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு வரதே இல்லை உங்கள் வீட்டுக்கு.
யார்? என் கேர்ள் ஃப்ரெண்டு, அந்த ஜட்டி போட்டு வருவாள். ஆமாம், எவ்வளோ அழகாக இருக்காங்க. இது மாதிரி சொல்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வருது? ஆ, மனசு ஃபுல்லாக நீ இருக்க. ஆனால் அந்த ஜட்டி போட்டவளை பார்த்து டே சைனீஸா, இந்த மாதிரி கத்தணும் தான் தோணுது. அமைதியாரு. சொல்லுங்கள். அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க. கல்யாணம் பண்ணிவா? பண்ணிக்கோங்க. க்யூட்டாக இருப்பீங்க. ஓ சரிம்மா, போய் அம்மா ஸ்நாக்ஸ் வச்சு தருவாங்க, அதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு போ. அப்போ நான் போகலாமா? போடி போ. அப்போது அவள் அப்படியே ஃபாஸ்ட்டாக ஓடிடுறா சிரிச்சிட்டே. சைனீஸும் ஒரு மாதிரி எப்படி கரெக்ட் பண்ணுறதுனே தெரியலையே, வச்சுக்கிறேன் அப்படின்னு நான் மேலே ஏறி வந்துடுறான். உங்கள் ரூமு கரெக்டாக பார்க்குறான். என்ன பண்ணிகிட்ருப்பாங்க? எந்திரிச்சிருப்பானா மச்சான்? ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கே, சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு ஓடிடுறான். ஸோ இங்கே துவாரா நைட்டு ஃபுல்லாக தூங்கியிருக்கவே மாட்டா. ஏன்னா ஜேகே அவன் நெஞ்சு மேலேயே டைட்டாக அவனோட தலையரும் ஒரு மாதிரி அழுத்தி படுத்திருப்பான், டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு. கிருஷ்ணா, எனக்கு சுச்சு வேறு அர்ஜென்ட்டாக வருது. இவர் எந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு. இவரை தள்ளவும் முடியல, ரொம்ப வெயிட்டாக இருக்கார். எப்படி நான் சுச்சு போகிறது? ரொம்ப அர்ஜென்ட்டாக வருது. லைட்டாக நகுனா கூட நான் சுச்சு போயிடுவேன். ஐயோ, இவர் லைட்டாக நகுற மாதிரி இருக்கு. தலை ரொம்ப வலிக்குது. ஆனால் ஐயோ பஞ்சு மாதிரி இருக்கே, எது மேலே பத்துருக்கேன் நான் அப்படின்னு அவன் மூக்கை வச்சு துவாராவோட நெஞ்சில் நல்லா தேய்க்கிறான். ஒரு மாதிரி தலை ஃபேஸ்லாம் வச்சு. கடவுளே வேண்டாம். நல்லா இருக்கே. என்ன இந்த மாதிரி தலகாணியில் நான் பார்த்ததே கிடையாது. இதாண்டா பஞ்சு. என்னங்க ஒரு நிமிஷம். எங்கே இருந்து சத்தம் வருது? துவாரா, எதுவும் பண்ணாதீங்க. ஏன் என்னாச்சு? சுச்சு வருது. ஒரு நிமிஷம் எந்திரிக்கிறீங்களா? உன் மேலே தான் படுத்துட்டு இருந்தேன் நைட்டு ஃபுல்லாக. ஆமாம். ஐயோ ஜாலிடாடி. சொல்ல வேண்டியதானே? எழுந்திருந்திருப்பான்ல. என்னடி வாயில் நான் கொள்ளுக்கட்டியா வச்சுருந்த? நல்ல வேலை சொல்லலை, இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பஞ்சு மேலே படுத்திருக்க முடியுமா? உன்னை தானடி கேட்குறேன். இல்லை, நான் நிறையா தடவை எழுப்புனேன், நீங்கள் எந்திரிக்கலை. அது நிறையா தடவை எழுப்புனியோ? எழுப்பியிருந்த அவ்வளோதாண்டி, நல்லா தலை வச்சு படுத்திருப்பேன். இனிமேல் எப்படிலாம் படுத்தா எழுப்பி விடு, புரியுதா? இனிமேல் எழுப்பி விடுறேங்க. ஐயோ, எழுப்பிக்கிது விட்டுருவாளோ? இல்லை, ரொம்ப அசந்து தூங்கிட்டா இனி எழுப்பி விடலாம் தேவையில்லை. லைட்டாக முழிகிற ஸ்டேஜில் இருந்தால் எந்திரிங்கன்னு சொல்லு, எந்திரிச்சுப்பேன். சரியா? என்ன மூஞ்சி ஒரு மாதிரி சவப்பாக மாறி இருக்கு? குட் மார்னிங். எந்திரி. எங்கே ரெஸ்ட் ரூம் இருக்கு? கீழே போகணுமா? ஏன் போக மாட்டிங்களோ? வீட்டுக்குள்ளே இருக்க மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா? இந்த வீடு இப்படி தான், சைனீஸ் பாவம் பார்த்து கொடுத்துருக்கான், நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். உனக்கு அர்ஜென்ட்டாக வருதில்ல, போயிட்டு வா. போக பயமாக இருக்கு தனியாக. காலங்காத்தால உனக்கு என்னடி பயம்? லாராலாம் 1 மணிக்கு தனியாக போவா ரோட்டில். யார் லாரா? அது ஒரு நாய் போகுங்க. நான் எப்படி போவேன்? நல்ல பாயிண்ட்டு. சிவா கூட வா, நான் வரேன். வா. ரொம்ப தப்பாக எடுத்துக்காதீங்க, எந்திரிச்சா கூட. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். கைப்பிடி வா. கிருஷ்ணா, அவர் எதுக்கு கூப்பிடுற? நான் தான் உன்னை கூப்பிட்டு போகிறேன். சரியா? சரி,
அப்படின்னு ஜேகே அப்படியே கையை பிடிச்சி மெதுவாக கீழே கூட்டிகிட்டு போகிறான். அங்கே நேரமாக ஒர்க் போகிற அங்கிள்ஸ்லாம் அப்படியே ஒரு மாதிரி குளிச்சுட்ருக்காங்க வெளியிலேயே. துவாராக்கு மூஞ்சியே ஒரு மாதிரி போகுது. இருந்தாலும் ஷால் போட்டுட்டு தான் வந்திருப்பா. ஜேகேக்கு அப்படியே அந்த ஷால்குள்ளே அப்படியே போய் பார்க்குறான். நினச்சேன்டி இப்படி தான் உன் மூஞ்சி இருக்குன்னு நினச்சேன். க்யூட்டாக தான் இருக்கா. இங்கே தான் நான் எல்லாமே பண்ணிக்கணுமா? வேறு வழி? நான் தான் வேணும்னு எனக்கு கட்டிக்கிட்டல. அப்போல்லாம் இனிச்சுதா உனக்கு? இங்கே தான் துவைக்கிறது குளிக்கிறது எல்லாமே. தண்ணியை வேணால் நம்ம சேவ் பண்ணலாம். எப்படின்னு சொல்லு. எப்படி? ஒன்றா குளிக்கலாம், ஒன்றா மூஞ்சி கழுகலாம், எல்லாமே பண்ணலாம் சேஃபாக. ஆனால் இப்போ நான் எப்படி டாய்லெட் போகிறது? புரியுது. 1 minute. ப்ரோ எப்படி இருக்கீங்க? டே ஜங்குக்கா, எவ்வளோ நாள் ஆச்சுடா உன்னை எங்கே பார்த்து? நான் நல்லா இருக்கேன் தலை. இப்போது அவ்வளோலாம் பேச முடியாது, கொஞ்சம் லேடிஸ் விஷயம். நீங்களாம் கொஞ்சம் தள்ளிக்கிட்டீங்கன்னா நான் அது என்னோட யாரா அந்த பொண்ணு? அது என்னோடய ஒய்ஃப். டே எப்படா கல்யாணம்? நான் அதையும் செஞ்சு கத்தாத, யார்கிட்டையும் சொல்லாத. பொம்பளைங்கன்னா எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவாங்க, பட் ஆம்பளைங்க நமக்குள்ளேயே சீக்ரெட் வச்சுப்போம். எங்கேயும் சொல்லாதீங்க, யாரும் தெரியாது. அப்படியே கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டேன். ரொம்ப லவ் பண்ணோம் 2 பேரும். அவங்க வீட்டில் ஒத்துக்கல. அதான் இப்போ ரெஸ்ட் ரூம் வருதான் கொஞ்சம். சேர்றா நீ அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்க, இது கூட பண்ண மாட்டோமா? டே எல்லோரும் என்னமோ ரொம்ப நாளாக குளிக்காத மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. போன வாரம் தானே குளித்தோம். வாங்க இன்னைக்கு கிளம்பலாம். தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்ஸ். துவாரா வாடி. உனக்கு கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்தால் தான் வருவியோ? வா 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 அப்படின்னு கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே செக் பண்ணுறான் பாத்ரூமை. ஒரு மாதிரி ரொம்ப பேட் ஸ்மெல்லாக இருக்குல்ல? ஒரு 5 minutes. 5 ஓகே. ஓகே அப்படின்னு அவனே எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணுறான். ரொம்ப அங்கே ஓடோனிலாம் இதெல்லாம் வச்சு ரொம்ப நீட்டாக இருக்குது. அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு ஓகே இப்போ போடி. ஓகே இங்கே தான் நிற்பேன், எங்கே போயிட மாட்டேன் போ அப்படின்னு பாத்ரூம் டோரை லாக் பண்ணிவிட்டு உங்களை உள்ளே அனுப்பிடுறான். உங்களுக்கு ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக அவன்கிட்ட ஃபீல் பண்ணுறீங்க. ஒரு மாதிரி மார்னிங்கே அவ்வளோ ப்ளிஸ்ஸாக இருக்குது. நேற்று நைட்டு அவன் ஹர்ட் பண்ணது எல்லாமே மறந்து போயிடுச்சு. கிருஷ்ணா எனக்கு என்னன்னு தெரியல, நான் இவ கூட ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக ஃபீல் பண்ணுறேன். என்னை நல்லா பார்த்துக்கிறாரு. இந்த ஒரு விஷயத்தை வச்சு ஜட்ஜ் பண்ணிட முடியாதுன்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் போதாதா? அவர் ரொம்ப நல்லவர். ஆமாம். ஹலோ. ஆமாடா கிளம்பிட்டேன்டா. என்னங்க? இருக்கேன் வெளில தான் இருக்கேன். அது ஏதோ ஒரு அங்கிள் இங்கிருந்து 500 மீட்டர் தள்ளி நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். நான் இங்கே தான் இருக்கேன். சரிங்க. ஐயோ என் அழகு புருஷன் எவ்வளோ அழகாக இருக்கார். எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. கடைசி வரையும் இவர் என் கூடவே இருக்கணும். அவர் என்னை லவ் பண்ண மாட்டேங்கிறாரு. ஆனால் எனக்கு தெரியும் அந்த கிருஷ்ணர் சீக்கிரமாக எனக்கும் அவருக்கும் ஒரு பெரிய முடிச்சு போட்டு தருவாருன்னு. ஆமாம், எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இதில் 3 பைப் இருக்குது. எதை திறக்கிறது? என்னங்க? சொல்றீ. இதில் 3 பைப் இருக்குது. எதை திறக்கிறது? அந்த நடுவில் எனக்கே தெரியாது. அந்த சைடு பாரு, சைடு தர. ஐயோ எங்க சைடு திறந்தா மேலே ஷவர்லேருந்து தண்ணி வருது. பைத்தியக்காரி, கதவு திறறி. திறந்துட்டாங்க. இதையா திறப்பாங்க? ஐயோ இங்கே பாரு, இது இல்லை, இதை ஓப்பன் பண்ணால் தான் வரும். இல்லைங்க, பிரச்சனை என் மேலே தான். ஆக்சுவலாக எங்கள் வீட்டிலலாம் இப்படி இருக்காது. ஒரே ஒரு பைப்பு தான். நாங்கள் அதை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிப்போ எனக்கு பிரச்சனையே இருக்காது. சித்தி வீட்டுக்கு போனப்போ இப்படி தான் ஆச்சு. ஓப்பன் பண்ணதும் என் மேலே தண்ணி வந்துடுச்சு. ஆனால்
நான் ஒன்றே ஒன்று மட்டும் எனக்கு தெரியும் என்னை பற்றி. இந்த 100 தடவை சொல்லி கொடுத்தா கூட நான் இப்படி தான் ஷவரில் நனைஞ்சிட்டு வந்து நிற்பேன். ஆமாம். ஆ அப்படின்னு ஜேகே மெதுவாக திரும்பி பார்க்குறான். அப்போது துவாரா அப்படியே உடம்பு ஃபுல்லாக நனைஞ்சு, சாரியெல்லாம் லைட் சாரீ தான்ல, ஸோ அப்படியே உடம்போட ஒட்டி இருக்குது. அவளோட நெஞ்செல்லாம் அப்படியே தெரியுது ரொம்ப அழகாக. ஜங்குக்கான கட்டுப்படுத்த முடியல, அப்படியே போய் நல்லா டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறான். என்னங்க, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ரொம்ப சூடாக இருக்குது, அதான் கட்டி பிடிச்சிட்டேன். என்னங்க, நீ திருப்பி கட்டி பிடிக்க மாட்டாடி? என்னங்க சாரி அப்படின்னு துவாராவும் கட்டி பிடிச்சிக்கிறா. ஸோ 2 பேரும் ஜங்குக்கு அங்கே எங்கன்னு வாலில் உரசிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி அவன் உடம்பு ஃபுல்லாக தரைக்கிறான். கையை வச்சு தடவிட்டு அங்கே எங்கன்னு கொண்டு போகிறான் வாலில், அங்கே எங்கன்னு ஃபுல் உடம்பும் டச் ஆகுது, கீழே மேலேன்னு சொல்லிட்டு. எனக்கு எனக்கு என்ன பண்ணுறீங்க பாத்ரூமில்? இப்படி இருந்தா என்னால் எப்படி கட்டுப்படுத்த முடியும்? எனக்கு அப்படின்னு கழுத்துலலாம் அப்படியே ஒரு மாதிரி கடிக்கிறான் துவாராக்கு புது ஃபீலாக இருக்குது, ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே அவனோட பேக்கெட்டை ஒரு மாதிரி தடவி கொடுக்குறான். அது இன்னுமே அவனுக்கு ஒரு மாதிரி ஆகி நல்லா கடிக்க ஆரம்பிக்கிறான். கீழே சாரீலாம் அப்படியே கை வச்சு உள்ள தொடெல்லாம் அப்படியே தொட்டு தடவுறான். என்னங்க போதும், என்னங்க துவாரா ரொம்ப நல்லா இருக்குல்ல? எனக்கு ரொம்ப சூடாக இருக்குது, அதான் உன்னை இப்படி கட்டி பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு மறுபடியும் ஷவரில் வந்து நிற்கிறாங்க. ஷவர் 2 பேர் மேலேயும் படுது. 2 பேரும் பார்க்க அவ்வளோ சூடாக இருக்காங்க. ஐயோ, அர்ஜெண்ட்டாக வரும்போது தான் எல்லா பாத்ரூமும் சாத்திருக்கோம். கதவை தரங்க, யாரும் இல்லை? டே சைனீஸா, அண்ணன் இப்போதைக்கு வரமாட்டேன்டா, பக்கத்தில் போய் கேளுடா போடா. ஐயோ, இவன் பாத்ரூம்லேயே இருக்கணும்னு நினைப்பானே. இங்கே யாரு? எப்பா குளிச்சிட்ருக்கேன்ப்பா. ஆயா நீ குளி. இதுவும் வராது, சோப் எடுக்கவே 1 மணி நேரம் பண்ணோம். இங்கே யார் இருக்கா? உள்ளே யாரு? நான் புக்கு படிச்சுட்ருக்கேன்டா, வேறு பாத்ரூமுக்கு போடா. ஐயோ, இந்த காஜி நாயா, இது ஒன்று தான் இருக்குது. இங்கே எப்படியாவது போயிடலாம். ஆமாம், உள்ளே யாராவது இருக்கீங்களா? எனக்கு போதும், விடுங்க. துவாரா, என்னடி இப்படி இருக்க? நீ இப்படி இருப்பான்னு தெரிஞ்சா முன்னாடியே உன்னை கட்டி பிடிச்சி நல்லா தடவிருப்பேனேடி அப்படின்னு கொஞ்சம் கூட ஜேகே விட மாதிரியே தெரியல. துவாராவோட எல்லா இடத்துலையும் அப்படியே தடவுன்னு தடவிட்டான் கட்டி பிடிச்சி. அவளுக்கு சுத்தமாக முடியல, ரொம்ப ஒரு மாதிரி முணங்க ஆரம்பிக்கிறான். எனக்கு வெளியில் உள்ள யாரா இந்த படத்தை போய் ஓட்டிகிட்டு இருக்கிறது? ஜேகேவோட வீடு கதவு திறந்துருக்குது. டே ஜேகே, என்னங்க துவாரா அப்படின்னு ஒரு கார்னருக்கும் போய் பிரிஞ்சு நின்னுடுறாங்க. துவாரானால ஜேகேவை பார்க்கவே முடியல, அவ்வளோ வெக்கம் அவளுக்கு. உடம்பு ஃபுல்லாக சவப்பாக இருக்குது. ஜங்குக் துவாராவை வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டே இருக்கான் பிரிஞ்சு நின்னாலும். அவனுக்கு ஒரு மாதிரி இன்னும் வேணுன்ற மாதிரி இருக்குது. துவாரா அப்படியே திரும்பி நின்னுடுறா. ஜெகே, டே பர்த்டே ஆள்றா நீ. டே சைனீஸா, அப்புறமா வாப்போ, நான் இப்போ இல்லை வரமாட்டேன். எனக்கு போகலாம். என்ன போகலாம்? என்ன போகணுமா? நான் விட்டால் தானடி வெளில போவேன். எனக்கு டேய், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் போகணும், உச்சா போகணும், தள்ளு, கதவு தர. உங்களுக்காக நான் அவ்வளோ அழகாக வீடெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுத்துருக்கேன். அங்கே பண்ணாமல் இப்படி வந்து பப்ளிக் பிளேஸில் என்னடா இது? வெளில வாடா ஜெகே, வெளில வா. எனக்கு போகலாம். சைனீஸாக சொன்னால் கேளு, நான் அப்புறமா வரேன்டா. கதவு திறந்துருக்குது.
அப்படின்னு சைனீஸ் அப்படியே கதவை திறக்க ட்ரை பண்ணுறான். ஜங்குக்கு அப்படியே ஒரு கையில் பிடிச்சிட்டு, இந்த பொட்டை நாய் கேட்காது, இந்தா ஷாலை போடுறி போகலாம். டேய் திறந்துட்டேன்டா தள்ளுறா. டேய் ஏய் என்ன ஈரமாக இருக்க? ஒன்றுக்கு அர்ஜென்ட்டாக வருதுன்னால போ. டேய் டேய் ஏய் போறியா இல்லை கொட்டையை வெட்டவா? சேர்றா 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 அப்படின்னு துவாரா அப்படியே ஜங்குக்கு பின்னாடியே மறைஞ்சு மேலே போயிடுறா. அப்போ கரெக்டாக ஜங்குக்கு கால் வந்துடுது லாரா கிட்ட. ஸோ துவாரா மட்டும் வீட்டுக்குள்ளே போயிட்டு ஓடி போய் அப்படியே கதவை சாத்தி அப்படியே டோரோட சாஞ்சு நின்றுட்டு அவளோட நெயில்ஸை கடிச்சிட்டு அவ்வளோ வெக்கம் வருது அவளுக்கு. இன்னுமே உடம்பெல்லாம் சூடாக இருக்குது. இன்னும் அவளுக்கு மூச்சு வாங்குது. கடவுளே என்ன இவர், என்னால் சுத்தமாக முடியல. என் உடம்பு ஃபுல்லாக அவரோட கை பட்டுருச்சு ஒரு இடம் விடாமல். ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நான் இதை யார்கிட்ட சொல்கிறது? இதெல்லாம் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, உனக்குள்ளே நீ வச்சுக்கணும். ஆமாம். அப்போ துவாரா என்ன நீ இவ்வளோ வெக்கப்படுற? முதல் தடவை ஒரு ஆணோட ஸ்பரிசம், அதுவும் எனக்கானவரோடது, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த அணைப்பு, அந்த தாகம், அந்த சூடு எல்லாமே நல்லா இருக்கு. குட் மார்னிங் பேபி. என்ன பண்ணிகிட்ருக்க? வாட் ஆர் யூ டூயிங்? எனக்கு காலேஜ் வரல. காலேஜா? எனக்கு இங்கே இருக்கணும் போல் இருக்கே. காலேஜா? என்ன லாரா இன்னைக்கு காலேஜ் இருக்கா என்ன? என்ன மறந்துட்டியா? இன்றைக்கி என்ன டேன்னு? மந்த்லி 2 times நம்ம 2 பேரும் சேர்றேன்டி காலேஜில், காலியான கிளாஸ் ரூமில். எல்லா நாளும் லீவ் போட்டுருவேன். இந்த டே எப்போவுமே மிஸ் பண்ண மாட்டேல்ல. இப்போ இப்படி கேட்குற? சும்மா ஃபண்ணுக்கு கேட்டேன். எதுக்கு காலையில் எகிரிகிட்ருக்க? வாயெல்லாம் உடச்சிருவேன், புரியுதா? நீ உட. உன் மேலே தப்ப வச்சுக்கிட்டு என் வாயை உடைக்கிறேன்றல்ல. நீ வருவியா வரமாட்டியா? உனக்காக தான் நான் காலையிலேருந்து ரெடி ஆகிட்ருக்கேன். வருவேன்டி, வரேன். ஆனால் மனசில்லை இங்கேருந்து இந்த துவாரா பொண்ணுக்கிட்ட இருந்து வர்றதுக்கு. வரேன், ஃபோனை வைக்கிறேன். ஓகே பேபி. சரி, மார்னிங்கே ரொம்ப திட்டேனா? ஐ லவ் யூ. ஹலோ என்ன லவ் யூட்டு எப்போவுமே சொல்லுவான், எப்போ அப்படின்னு அவள் ஒரு மாதிரி ஃபோனை வச்சுட்டு கோவமாக அப்படியே ரெடி ஆகிட்ருக்கா. ஸோ ஜங்குக்கு லாராவோட வாய்ஸ் காலையில் கேட்டது அவ்வளோவா பிடிக்கல. இவ்வளோ நாள் பிடிச்சது, பட் இப்போ அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஸோ டக்குன்னு மேலே வரான். துவாரா அழகாக சமத்தா ஒரு மாதிரி பெட்டில் உட்காந்து ஜங்குக்கோட ஷர்ட்லாம் எடுத்து வச்சிட்ருக்கா. ஏய் என்னங்க வந்துட்டிங்களா? இவர் ஏன் இப்போவும் என்ன அதே மாதிரி பார்க்குறாரு? இவருக்கு இன்னும் அந்த தாக்கம் அடங்கலை போல். எனக்கும் இப்போ அவர் என்னை கட்டி பிடிக்க மாட்டாரா? என் உடம்பு ஃபுல்லாக மொத்தம் கொடுக்க மாட்டாரா? என்னை பார்த்துட்டே இருந்தா என்னை கட்டி பிடிச்சிக்கோங்க, நான் உங்கள் பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லணும் போல இருக்கு. ஆனால் என்னால் அவரை பார்க்க முடியல. நான் இன்றைக்கி காலேஜ் போகிறேன்டி. காலேஜா? சூப்பர். போயிட்டு வாங்க. அவ்வளோதானா? வேறு பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் அது எல்லாமே நான் டக்குன்னு பண்ணிடுவேன். ஆமாம், வீட்டுக்குள்ளே குளிக்கிற பாத்ரூம் இருக்குது, நான் வீட்டுக்குள்ளே குளிச்சுப்பேன். நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்க. இல்லை, லன்ச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு அதெல்லாம் வேணாம். ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஆஷிக்கி என்ன சொன்ன? இல்லை, ஒன்றும் இல்லை. ஏய், 2 தடவை கேட்டுட்டேன்டி நீ என்னை ஒரு பேர் வச்சு கூப்பிடுறது. என்ன சொல்லு, என்ன சொன்ன? ஆஷிக்கின்னு.
அப்படின்னா ஆ ஆ, அப்படின்னா உண்மை சொன்னால் லவ் பண்ணுறேன்னு நினச்சிப்பாரு. அப்படின்னா எனக்கே தெரியாது. அக்கா மாமாவை அப்படி கூப்பிடுவாங்க. அதை பார்த்து தான் காப்பி அடிக்கிறியே. நல்லா இருக்கா உனக்கு? அதை நான் காப்பிலாம் அடிக்கலை. நான் தான் அவகிட்ட ஃபஸ்ட்டு சொன்னேன் சின்ன வயசுலேயே. எனக்குன்னு ஒருத்தர் வந்தால் நான் அவரை ஆஷிக்கின்னு கூப்பிடுவேன்னு. என்னோடது தான் அவள் காப்பி அடிச்சிட்டா. ஐயோ, என்ன அழகு இவ! அப்படியே இவளை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. இப்படி கொஞ்சம் கொஞ்சம் பேசும்போது என் மனசு என்கிட்ட இல்லாத மாதிரியே இருக்கு. ஆனால் இதெல்லாம் உண்மை கிடையாது ஜெயே. உனக்கு லாராதான். ஆமாம், ஆனால் இவகிட்ட என்னமோ இருக்கு. என்னங்க? கண்டினியூ. என்னமோ சொல்லிருந்தல்ல. நான்லாம் அவளை பார்த்து காப்பி அடிக்கல. அவள் தான் என்னை பார்த்து காப்பி அடித்தா. ஓகே. என்ன ஓகே மட்டும் சொல்கிறீங்க? வேறு ஏதாவது சொல்லணுமா? கூப்பிடலாம்ல ஆஷிக்கின்னு. கூப்பிடுவோ. ஆனால் உனக்கு ஏன் அப்படி கூப்பிடணும்னு தோணுது? தெரியல, எனக்கு உங்களை அப்படி தான் கூப்பிடணும்னு தோணுது ஆஷிக்கி. அப்புறம் உங்ககிட்ட இன்னொன்று நான் கேட்கணும்னு நினச்சேன். எதாக இருந்தாலும் கேளு. இதுக்கப்புறம் நான் உன்னை எப்போ பார்ப்பணும்? ஏன் அப்படின்னு அவள் அப்படியே அந்த துணி மடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு ஜங்கு கூட பக்கத்தில் வந்து அவன் கையை பிடிச்சி ஒரு மாதிரி அவளோட கண்ணுலேயே அவ்வளோ ஏக்கத்தோடு ஏன்னு கேட்குறா. அது ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் இப்படி சொல்கிறீங்க? இப்படிலாம் சொல்லாதீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது. அப்படிலாம் இல்லை, டெய்லியும் பார்ப்போம், ரொம்ப நேரம் பார்ப்போம். ரொம்ப நேரம் உங்களை பார்க்கணும் எனக்கு. என்ன? இல்லை, அப்படி சொல்லாதீங்க. இந்த எண்ட் ஆஃப் த டே அப்புறம் இந்த டே ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக நம்ம 2 பேரும் பார்ப்போம். மேலே இருக்கிறவர் பார்க்க வச்சிருவார். ஆமாம் ஆஷிக்கி, ஏதோ நீ சொல்கிற. ஆனால் நான் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு நேரம் இங்கே இருப்பேன், ஒரு மாதம் வேறு எங்கேயோ இருப்பேன். என்னை பார்க்குறதுலாம் புண்ணியம் பண்ணியிருக்கணும்டி. அப்படிலாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் நான் கிடைக்க மாட்டேன். அப்படியா? ஆமாம், ஒரே இடத்துல இருந்தால் அவனுக்கு பிடிக்கும். அப்படியே மாறி மாறி இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம். இந்த வீடு கூட எனக்கு பிடிக்கவே இல்லை, நல்லாவே இல்லை. எனக்கும் பிடிக்காம தான் இருந்துச்சு அந்த பாத்ரூம் கூட. ஆனால் ஏன்னு தெரியல, இப்போ ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த வீடு, அந்த பாத்ரூம் எல்லாமே. துவாரா, என்ன சொன்ன? ஏன்னு தெரியல, வந்தப்போ பிடிக்காத விஷயம்லாம் இப்போ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அப்படியா? ஐயோ கடவுளே, என்ன ஃபீலிங்டா இது? ஜெகே, எதுவும் பண்ணிடாத. அப்புறம் நீ தான். ஐயோ, என்ன ஃபீலிங் டி நீ எனக்கு கொடுக்கறது? சத்தியமாக எனக்கு புரியலடி. எதுக்குடி இப்படிலாம் பேசுகிற? எதுக்குடி இப்படி என்னை பார்க்குற? எதுக்குடி நான் உன்னை பார்த்தானு இருக்கேன்? எனக்கு ஏதோ நான் ஒரு தப்பு பண்ணுறேன், ஆனால் அது என்னோட தப்பு மாதிரி தோணுது. ஜெயே, இவ ரொம்ப டேஞ்சராக இருக்காளே, ரொம்ப டேஞ்சராக இருக்காளே. என்னங்க? நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனா? இல்லையே, தப்பாலாம் அதுவும் சொல்லலையே. அப்போ ஏன் ஒரு மாதிரி அமைதியாக இருக்கீங்க? காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போகணும். எங்க விடமாட்டா போலியே. துவாரா, எனக்கும் கூட தாண்டி இருக்கணும்னு தோணுது. ஆனால் நான் போய் தான் ஆகணும். சொல்லு. என்ன? உங்கள் பேர் என்ன? தப்பாக நினச்சிக்கலன்னா சொல்கிறீங்களா? காட்டு மிராண்டி. இப்படிலாம் ஒரு பேர் இருக்கா? இது வனத்தில் வாழ்கிற மிருகம் பேர் தானே? இல்லை, எனக்கு காட்டு மிராண்டின்னு தான் பேர். ஏன்? ஆமாம், தெரியல.
சொல்லுங்க, உங்களோட பேர் என்ன? ம் ஜியோன் ஜங்குக். ஓ, அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது உங்கள் பேர். எங்க என் பேர் யாருக்குமே ப்ரொனவுன்ஸ் பண்ணவே வராது. சொல்லு. ஆ, ஜியோன் ஜங்குக். ஐயோ, புருஷனோட நேமை பொண்டாட்டி சொல்கிறதா? ஆஹா. ஏய், இந்த காலத்தில் இடிக்கிறிய, இங்கே வா சொல்லு. ஆ, நான் சொல்ல மாட்டேன். இங்கே வா தோரா, இங்கே வா. என் பேர் ரொம்ப ஈஸி, ஆனால் நீங்கள் தோரா தோரான்றீங்க. நீ இப்போது தப்பிக்கணும்னு நினைக்காத, சொல்லு. ஜியோன் ஜங்குக் சொல்லு. ஆஹா ஆஹா. ஏய் சொல்றி. நான் சொல்ல மாட்டேன். இப்போ சொல்ல போறியா அண்ணா? நான் போய் டிஃபன் லன்ச்லாம் பண்ணணும், நீங்கள் போய் ரெடி ஆகிட்டு வாங்க. போங்க அப்படின்னு வர எப்படியோ எஸ்கேப் ஆயிடுறா. கிச்சனுக்கு வந்ததுமே ஜியோன் ஜங்குக். ஐயோ, அவருக்கு கேட்டுற போகுது. அழகாக இருக்காரு. துவாரா ஜங்குக். இல்லை ஜியோன் துவாரா. ரொம்ப 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 அழகாக இருக்கார். அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது. ஆனால் என்ன, காலேஜுக்கு அங்கே இங்கேன்னு எவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் வச்சுருக்காரு. 1 மாதத்துக்கு ஒருக்கா தான் வருவாரா? கிருஷ்ணா, இதை நீ தான்ப்பா ஹேண்டில் பண்ணணும். டெய்லியும் நான் என் புருஷனை பார்த்துடணும்ப்பா. காலையில், நைட்டு, மத்தியானம், எல்லா நேரமும். ஆமாம், நீ தான் ஏதாவது பண்ணணும். என் புருஷனை எப்படியாவது என்னை சுற்றி இருக்க பண்ணுப்பா. சுக்கியில் சைனீஸும் 4-5 பசங்கள்லாம் அப்படி கேங்காக உட்காந்துட்டானுங்க. 8 மணி 7:30 ஆனால் காலேஜ் கூட கிளம்பிட்டு இருந்தாலும் பாதியில் உட்காந்துப்பானுங்க. அங்கே போகிற ஸ்கூல் காலேஜ் பிள்ளைங்களெல்லாம் சைட் அடிக்கிறதுக்கு. ஸோ அப்போ கரெக்டாக அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு அவளும் கரெக்டாக வரா. அம்மா போயிட்டு வரேன். எல்லாமே எடுத்துக்கிட்டலடி. நேற்று ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு இன்றைக்கி திங்கக்கிழமை போகிற. ஆல்ரைட். நீங்கள் எனக்கு லஞ்சுக்கு அதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிங்கள? டீனாக்கும் எடுத்து வச்சுருக்கீங்கள? எல்லாத்துக்கும் எடுத்து வச்சுருக்கேன் பிரக்யா. அப்புறம் 10 மணி சாப்பிட்றக்கு கொய்யாக்கா, அதுவும் அடுத்து ஸ்லைஸ் பண்ணி உனக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வச்சுருக்கேன். 3 மணிக்கு சாப்பிட்றதுக்கு தேனும் அந்த பேன் கேக்கும் எல்லாமே ஒரு ஜிப்பு ஃபுல்லாக திங்கிற பண்டம் தான் இருக்குது. ஓகே, நான் போயிட்டு வந்துடுறேன். வந்துட்டாடா என் ஜிலேபி வந்துட்டாடா. டேய், அந்த புள்ள என்னடா நல்லாவா இருக்கு? அதை போய் பார்த்துட்ருக்க. மொக்க பீஸுன்னெலாம் சொல்லிட்டு இருந்தேன். என் ஜிலேபியை செருப்பு எடுத்து கொட்டையிலே அடிப்பேன். அது ஏன் ஆள் என்ன உங்களை மாதிரி நான் பஞ்சை பார்த்து லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு நினச்சிங்களா? என் லவ் வேறு, எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. இங்கே பாரு, படிக்க போதா இல்லை திங்க போகுதுனானே தெரியல. பார்க்குறா பாரு என்னை மட்டும். ஆனால் உன்னை பார்க்குற மாதிரி ஒரு ஆக்டிங்கு. எப்பட்றா இது மாதிரி ஒரு சோடா புட்டி குட்டிக்கு கூட சைட் அடிக்கலாம் தெரியுமா? சேர்றா சைனீஸா, நீ நடத்து. சைனீஸ், ஐயோ என்ன இவ எப்பவும் இல்லாமல் இப்போ கூப்பிட்ருக்கா? தோ வரேன். என்ன சொல்லலாம்? விட்டால் மேலே வந்துடுவீங்க போல். கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க. என்னடி, நான் ஸ்கூலுக்கு போய் ட்ராப் பண்ணணுமா? வா எடு, பைக் எடுத்துகிட்டு வரேன் வா. இல்லை, அப்புறம் பேகை தூக்கிட்டு வரணுமா நடந்து? தோ வர்றேன், வா. ஐயோ இல்லை, அப்புறம் தூக்கிட்டு போகணுமா? எல்லாத்துக்கும் ஓகே, வா. ஐயோ இல்லைங்க, அப்புறம் என்னடி வேணும்? உங்கள் அம்மா திங்கிறதுக்கெல்லாம் வச்சுருக்காங்களே, அதெல்லாம் தனியாக 10 மணிக்கு 11 மணிக்கு அப்புறம் 3 மணிக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணுமா? வரேன் ஜிலேபி. இல்லை, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் புதுசாக ஒரு அக்கா வந்திருக்காங்கல்ல. ஓ, உன்னோட அந்த சொட்டக்கண்ணில் நீ பார்த்துட்ட. எப்படி பார்த்த? காலையில் ஜங்கு கண்ணா கூட இருந்தாங்களே. ஆமாம், அது என்ன இப்போ? அவங்க பார்க்க ஹீரோயின் மாதிரியே இருக்காங்க. படத்துலலாம் வருவாங்கள்ல, அது மாதிரியே. அந்த பொண்ணு எப்போ பாரு மூஞ்சிக்கு முக்காடு போட்டு திரியுது. அந்த பொண்ணு மூஞ்சி எப்படி பார்த்த? நீங்கள் வேணால் பார்க்காம இருக்கலாம். லைட்டாக காற்றடிச்சுதா,
அப்போ உங்களோட மூக்கு பார்த்தேன், வாயை பார்த்தேன். மூக்கையும் வாயையும் பார்த்துட்டு நீ ஹீரோயின் ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணுற ஜிலேபி. சரி சொல்லு, என்ன விஷயம்? அவங்க யார்? ஜங்குக் அண்ணாவோட ஒய்ஃபா? இங்கே பாரு, யார்கிட்ட இந்த சீக்ரெட் நான் சொல்லலை, உன்ட்ட மட்டும் சொல்கிறேன். ஆமாம், கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். அப்போது இன்னொருத்தவங்க வருவாங்கல்ல, அந்த வீட்டில் தான் ஜேகேவும் அந்த இன்னொரு அக்கா, அந்த இன்னொரு ஜெட்டி போட்ட பொண்ணு, அவங்க அதெல்லாம் ஒரு லூஸு. அது கூடலாம் யாராவது இருப்பாங்களா? இருந்தால் உன் கூட இருக்கணும்டி. அந்த மாதிரி இருக்கணும்டி. எப்படி சொல்கிறது, அந்த பொண்ணு ஜேகே பேசுகிறது எதுவும் கேட்க மாட்டேங்குது, அந்த பொண்ணு சொல்கிறது ஜேகே மட்டும் கேட்குறான். இது எந்த விதத்தில் நியாயம்? சொல்லு. ஓ, அப்போ இவர் இவங்கள தான் லவ் பண்ணுறாரா? லவ்வு ஆமாம் வந்துடுச்சு, அப்படி கூட சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்கு அவங்க பேரு. நான் கூட பயந்துட்டு இருந்தேன் இந்த லாரா அவங்க கூட தான் சேருவாருன்னு. ஆனால் இவங்க பேர் தான் ரொம்ப அழகாக இருக்குது. அப்போ எனக்கு மட்டும் காலையில் அந்த ஜட்டி போட்ட புள்ள கூட நல்லா இருக்குன்னு, ஜங்குக்கு மட்டும் துவாரா நல்லா இருக்காளா அவனுக்கு? துவாரா? அப்போ எனக்கு மட்டும் நான் மட்டும் என்ன ஜட்டி கூட போகணுமா? ஆமாம், அவங்க கூட தான் நல்லா இருக்கீங்க. ஏய், காதை பிடிச்சனா திருக்கிட்டு விடவே மாட்டேன்டி. அம்மா அம்மா, ஸ்கூல் போய் படிச்சுட்டு வா ஒழுங்கா, புரியுதா? எவனையாவது பார்த்த அப்புறம் அவ்வளோதான், 3 மணிக்கு ஒரு பன்னில் தேனை தொட்டு திம்பியே அதை கட் பண்ண சொல்லிடுவேன். இல்லை நான் ஒழுங்காக படிக்கிறேன், நீயும் காலேஜுக்கு போய் போகணுமா வந்தமான்னு இரு, சரியா? என்ன மாதிரி மிச்சம் எல்லா பொண்ணுங்க கூட பேசிகிட்டு இருக்காத. பாய். ஏய், நான் பார்த்தா எச்ச பொறிக்க மாதிரி தெரியுதா? எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருப்பேன்னு. காலையில் உங்ககிட்ட அவ்வளோதான். காலேஜெலாம் போனால் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். வந்து நிற்பாளுங்க சைனீஸான்னு. இங்கே மட்டும்தான் இப்படி, அங்கெல்லாம் அப்படி கிடையாது. தெரியும்டா பொறுக்கி, ஐ லவ் யூ அப்படின்னு மனசில் நினச்சிட்டு பிரக்யா அப்படியே ஓடி போயிடுறா. ஸோ இங்கே ஜேகே நல்லா ஹேண்ட்ஸமாக ட்ரெஸ்லாம் பண்ணிகிட்ருக்கான். துவாரா அப்பப்போ ஜங்குக்கு நல்லா பார்த்து சைட் அடிச்சுட்டு அவன் பார்க்காத நேரம் அவனை நல்லா பார்த்துட்ருக்கா. அவன் பார்க்கும்போது அப்படியே அமைதியாக ஒர்க் பண்ணுற மாதிரி எல்லாமே அப்படியே டக்குன்னு ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறா. என்னங்க எல்லாமே செஞ்சுட்டேன், நீங்கள் போகலாம் இப்போது. இதெல்லாம் எப்படி தூக்கிட்டு போகிறது? என்ன என்னடி நினைப்பாங்க, நான் அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன். நல்லாயிருக்கும். அது என்ன நினைப்பாங்க உங்களை? எதுவும் நினைக்க மாட்டாங்க. கொண்டு போங்களேன். எனக்கெல்லாம் வேண்டாம். நான் உங்களுக்காக தான் செஞ்சேன். நீ சாப்பிடு, எனக்கு வேணாம். எனக்கு லேட் ஆகிடுச்சு, நான் போகிறேன், பாய். என்ன அவ்வளோதானா? இவ்வளோ நேரம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், இப்போ ஒரு மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி போகிறாரு. என்னங்க ஷூ எங்க? தோ அங்கே தான். என்னங்க அப்போ வருவீங்களா நைட்டு? நான் தான் சொன்னேன்ல நான் வரமாட்டேன்னு. நான் பொய்யாடி சொன்னேன், வரமாட்டேன், அவ்வளோதான். என்னங்க நான் மட்டும் தனியாக இருக்கணுமா? எங்க? ஏன் இருக்க மாட்டியா? அதெல்லாம் இருக்கலாம். சரி, அப்போ வரமாட்டிங்களா? வரமாட்டேன். சரி, பார்த்துரு, பாய். இப்போ எதுக்கு இப்படி சிறுன்னு விழுகிறாரு? அப்போல்லாம் நல்லா சிரிச்சுட்டு தானே இருந்தார் அப்படின்னு துவாரா அப்படியே எட்டி பார்க்குறா. ஜங்குக்கு பாட்டுக்கு பேக் எடுத்துகிட்டு போகிறான். என்னங்க என்ன வரமாட்டிங்களா? சரி அப்படின்னு டக்குன்னு கதவை சாத்திட்டு அழுக ஆரம்பிச்சிட்றா. அவளுக்கு ரொம்ப அழுக வருது, சின்ன பிள்ளை மாதிரி. அடம் பிடிக்கணும்னு தோணுது ஜங்குக்கிட்ட. பட் அப்படியே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அழுதுட்ருக்கா. ஸோ காலேஜ் போனால் ஜங்குக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறான். லாரா பக்கத்தில் தான் உட்காந்துருக்கா கிளாஸ் நடக்கும்போது கூட, கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அங்கே எங்கேன்னு தடவிக்கிட்டேன்னு. வரமாட்டிங்களா? ஐயோ, இந்த பொண்ணு எதுக்கு இப்படி வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணுறா? கடவுளே, என்ன வேணும் அவளுக்கு? எதுக்கடி என் நனவுலலாம் வர? என்னங்க நான் இப்படி தான் ஷவரில் என்ன சொல்லி கொடுத்தாலும் நினைஞ்சிருவேன். துறப்போடி துறப்போ. பேபி என்னாச்சுடா? கிளாஸ் கவனி,
ஆ கவனிச்சிட்டு தான் இருக்கேன் லாரா. எனக்கு போதும், எனக்கு போதும், விடுங்க எனக்கு. துவாரா போயிடுறி துவாரா துவாரா. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக். ஈவன் செமஸ்டரில் கூட வரும். ஸோ நீங்களாம் கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக அது கவனிக்கணும். ஓகே, நீங்கள் நோட்ஸ்லாம் ரெடி பண்ணுங்கள். நான் ஒரேடியாக நான் எல்லாமே சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஓகே, துவாரா துவாரா வராத துவாரா துவாரா போயிரு துவாரா ப்ளீஸ் டே துவாரா. ஜங்குக், ஆர் யூ ஓகே? ஆ துவாரா, ஆ ஹூ இஸ் துவாரா? யார் பேபி துவாரா? ஆ ஆ கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன். சாரி சாரி சாரி. அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே வெளியில் ஓடி வந்து பால்கனியில் அப்படியே நிற்கிறான். என்னடி பிரச்சனை உனக்கு? எதுக்குடி வர? ஓ, என்னால் நிம்மதியாக இருக்க முடியுதா உன்னை பார்த்ததுலேருந்து? நீ பேசுறது, நீ பார்த்தது, உன்னை கட்டி பிடிச்சி தடவுனது மட்டும்தான் எனக்கு ஓடிட்டே இருக்கு. என் வாழ்க்கையில் இன்னொரு பொண்ணு இருக்கா, அதை ஓவர் ஷேட் பண்ணிட்டு நீ வரையடி. நீ எந்த தப்பும் பண்ணல, ஆனால் நான் தான் பண்ணேன். ஆனால் இப்போது துவாரா 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 வரமாட்டிங்களா? துவாரா பேபி, ஆர் யூ ஓகே? நீ வா, என் கூட வா. எங்கடி கூப்பிட்டு போகிற? உனக்கு தெரியாதா? வா அப்படின்னு லாரா அப்படியே ஒரு காலியான ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே அவனோட ட்ரெஸ்லாம் அவுத்துட்டு அப்படி கீழார போய் அங்கே என்னமோ பண்ணிகிட்ருக்கா. ஜங்குக்கு சுத்தமாக பிடிக்கல. லாரா லாரா வேணாம். உனக்கு ரொம்ப பிடிச்சதுடா. வேண்டாம். ஏன்? எனக்கு இன்னைக்கு தோணலை. எனக்கு துவாரா கூட இது பண்ணணும் போல இருக்கு. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. சரி ஓகே, கீழே நான் எதுவும் பண்ணல, மேலே பண்ண உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, தள்ளு அப்படின்னு ஒரு மாதிரி அவள் ட்ரெஸ்லாம் கழட்டிட்டு ஜங்குக்கு அப்படியே கட்டி பிடிச்சி அங்கே எங்கேன்னு முத்தம் கொடுத்துட்ருக்கா. துவாரா, என்ன பேபி நீ? இப்போல்லாம் நான் சுத்தமாக கண்டுக்கிறது இல்லை. இனிமேலாவது என்னை கண்டுப்பியா? எனக்கு இது பிடிக்கல. எனக்கு எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல. நான் ஏதோ அவளுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி இருக்குது. லாரா லாரா, எனக்கு ஒரு மாதிரி உடம்பு சரியில்லை, தள்ளுறியா? என்னாச்சு? அது ஓகே. நீ நீ ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு போடு. நீ ஏன் இது சொல்கிறது? எப்போவுமே எதுவுமே போடாத. போடாமல் ஒரு நாள் ஃபுல்லாக என் கூட இருக்கியா? போடாமல் குக் பண்ணி தரியான்னு கேட்டுட்ருப்ப. ஒத்தோ. என்னாச்சு? இல்லை, இன்னைக்கு போட்டுக்கோடி. எனக்கு ரொம்ப குளிருது. அது அன்னைக்கு தானே நான் இருக்கேன். இல்லை ப்ளீஸ். ப்ளீஸ்ன்னெலாம் கேட்குற. ஓகே, இந்தா ஒன் ட்ரெஸ் அப்படின்னு மாறி மாறி போட்டுக்கிறாங்க. இங்கே அப்படியே நைட் ஆகுது, ஒரு 8 o'clock போல். அப்போது வீட்டில் அந்த காலனி ஃபுல்லாமே பவர் கட் ஆகிடுது. துவாராக்கு ஒரு மாதிரி தனியாக இருக்கிறதே காலையிலேருந்தே ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. அவள் அழுக ஸ்டார்ட் பண்ணுறா, ஒரு மாதிரி கட்டில் கடியில் போய் உட்காந்து. கிருஷ்ணா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் மட்டும் தனியாக இருக்கணும் நைட்டு ஃபுல்லாக. என்னால் இருக்க முடியாது. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எல்லா இடமும் இருட்டாக இருக்குது, வெளிச்சமே இல்லை. கிருஷ்ணா, எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு என்னோட புருஷன் வேணும். அவர் வரமாட்டார். அப்போ நான் எப்படி தனியாக இருக்கிறது? எங்கள் வீட்டில் என்னை தனியாகவே விட மாட்டாங்க. எப்போவுமே எல்லோரும் சுற்றி இருப்பாங்க. இப்போ என்னை தனியாக விட்டால் நான் எப்படி இருப்பேன்? ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே விட்ட மாதிரி இருக்குது. பயமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப அப்படியே காதெல்லாம் பொத்திக்கிட்டு அழுதுட்ருக்கா. அவளுக்கு அங்கே கிச்சனில் லைட்டாக வேறு ஏதோ வண்டி போகிற சவுண்டு கூட பயமாக இருக்குது. அவர் வரமாட்டார். நான் மட்டும்தான் இருக்கணும். எனக்கு பயமாக இருக்குது. கிருஷ்ணா அப்படின்னு 2 மணி நேரமாக கண்டினியூஸாக அழுதுட்ருக்கா. 10 மணி ஆகிடுது. மூச்சு வாங்க அழுதுட்ருக்கா.
லைட்டு கூட ஒரு மாதிரி டார்ச் கூட ஆன் பண்ணல, அவ்வளோ இருட்டில் உட்காந்துட்ருக்கா. லைட்டாக கதவு தான் திறந்துருக்கு. கிருஷ்ணா கிருஷ்ணா ஆஷிகி 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 கிருஷ்ணா ஆஷிகி ஆஷிகி துவரா ஆஷிகி வந்துட்டீங்களா அப்படின்னு ஜங்குக்கு மெதுவாக உள்ளே வரான். இருட்டாக தான் தெரியறான். பட் அவன் வந்ததுமே வெளியில் டோரை திறந்ததுமே வெளியில் உள்ள லைட் அப்படியே உள்ளே அடிக்குது அவளோட ஃபேஸில். ஒரு மாதிரி இவ்வளோ நேரம் இருட்டாக இருந்த இடம் அவன் வந்ததுனால வெளிச்சமான மாதிரி இருக்குது. அப்படியே ஓடி போய் ஜங்குக்கை நல்லா டைட்டாக கட்டி பிடிச்சி செம்மையாக அழுகிறா. ஆஷிகி ஆஷிகி வந்துட்டீங்களா ஆஷிகி? எதுக்கடி இப்படி அழுதுட்ருக்க? என்னாச்சு உனக்கு? ஆஷிகி ஆஷிகி வரமாட்டேன் சொன்னீங்க ஆஷிகி. வந்துட்டேன், என்ன பண்ணுறது? ஆஷிகி போதும், வந்ததே போதும் எனக்கு போதும் அப்படின்னு அவன் ரொம்ப டைட்டாக பயந்து அழுகவும் ஜங்குக்கு அப்படி இறுக்கமாக அணைச்சிக்கிறான்.